மெட்ரோ ரயில் திட்டத்தில் பணிபுரிந்த வடமாநில கூலி தொழிலாளர்களுக்கு ஊதியம் முறையாக கொடுக்கப்படாததால் அவர்கள் அவதியுறுகின்றனர். அதனை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. காலம் காலமாக கூலி தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறைகளும் மனித உரிமை மீறலும் தொடர்கின்றன. கொத்தடிமைகள், வெளிநாடுகளுக்கு சென்ற அவதியுறுவோர் என இந்த பட்டியலானது நீள்கிறது. இதில் வெளி மாநில தொழிலாளர்களும் அடக்கம். இந்தியாவின் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சென்று பணியாற்றும் போது இவர்கள் படும் வேதனைகள் ஏராளம். இந்த நிலைமை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் ரயில் நிலையங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கேமன் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ரத்து செய்துவிட்டதால் தொழிலாளர்களின் ஊதியம் முறையாக வழங்கப்படவில்லை. இதனால் அடிப்படை வசதிகள் இன்றி சுமார் 2000 வெளிமாநில தொழிலாளர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். 7 महीना से काम कर रहा है इधर। सबसे हम लोग को पैसा अभी तक थोड़ा कुछ मिला है और खाना वाना के लिए जितना मिला है हम लोग खाना वाना खा के ख़त्म हो गया। अभी कंपनी बंद हो गया जैसा 15 तारीख से, और 15 तारीख से बाद अब जो लेबर है अपना कॉलोनी में, इन लोग अभी खाना भी नहीं मिल रहा है, इन लोग को पानी होने का बहुत प्रॉब्लम है। मेरा प्रॉब्लम है तो जो खाने के लिए प्रॉब्लम है, घर पैसे की प्रॉब्लम है, जो लेबर को वही प्रॉब्लम है पैसे के लिए। हम इधर ही जो प्रॉब्लम है वो घर में वही प्रॉब्लम होता है, पैसे नहीं मिल रहा है तो कोई क्या करेगा। வெளிமாநில தொழிலாளர்கள் அனைவரும் சென்னை ராமாபுரம் மற்றும் சேப்பாக்கத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரம் கேள்விக்குறியானதால் பல தொழிலாளிகள் நோயால் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். वहाँ पे तो हाउस कीपिंग नहीं है, पूरा कॉलोनी पहले काम चलो था, डेली हाउस कीपिंग था, अभी हाउस कीपिंग नहीं है, पूरा गंदा हो गया पूरा। मतलब जो राइस खाता है ना, राइस जो वेस्टेज होता है वो तो हाउस कीपिंग करता था, बाहर फेंक देता था। अभी क्या है, पूरा स्टॉक है राइस। लेटरिन जो है, लेटरिन का क्लीनिंग का प्रॉब्लम है। इलेक्ट्रिसिटी तो बोल बोल के थक रहे, वो बोलता है CMR ने डीजल लाने के लिए नहीं दे रहा है, डीजी में चलता है इलेक्ट्रिसिटी अपना। அவர்களை பணிக்கு அமர்த்திய ஒப்பந்ததாரர்கள் கேமன் நிறுவனம் பணம் அளித்தால் மட்டுமே ஊதியம் வழங்க முடியும் என்று கூற கேமன் நிறுவனமோ பணத்தை தராமல் இழுத்தடிக்கிறது. மறுபுறம் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தங்களுக்கு இதில் சம்மந்தமில்லை என்கிறது. இந்த தொழிலாளிகளின் வலியோ அதிகரித்து கொண்டே செல்கிறது. சம்பளமின்றியும் அடிப்படை வசதிகளின்றியும் அல்லல்படும் வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளையாவது சம்பந்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்பதே அத்தொழிலாளர்களின் ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் கௌதம் கார்த்திகேயன்.